போலீஸை விடுங்க, மற்ற அதிகாரிகள், மற்ற ஊர் பஞ்சாயத்து தலைவர்லேருந்து இருக்கக்கூடியவங்க எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும்ல. பொதுமக்களே ஒரு சில பேர் இப்போ வராங்க, நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது அப்போ அவங்க வாய் திறக்காம இருக்கிறதுக்கான காரணம் அப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து மிரட்டி இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு தானே இது நடந்திருக்கு. அவங்க ஏன் இவ்வளோ நாள் வரைக்கும்? சரியான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறது. பெல்தங்காடி காவல் நிலையம் மற்றும் தர்மசாலா காவல் நிலையம், இந்த 2 காவல் நிலையம் தான் அதுக்கு பொறுப்பு. கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளாக பணியாற்றியவர்கள் யார் யார் பெரிய லிஸ்ட் எடுத்துட்டாங்க. இப்போ தர்மசாலாவில் வந்து இதுவரை 67 இன்ஸ்பெக்டர்கள் பணி செய்திருக்கிறார்கள். அதில் 19 பேர் இறந்துட்டாங்க. இறந்தது போக மீத இருக்கிற இன்ஸ்பெக்டரில் விசாரணைக்கு இப்போ கூப்பிட்டுருக்காங்க. இதே தான் பெல்தங்காடியிலையும் வந்து விசாரணைக்கு அழைச்சிருக்கிறாங்க அதிகாரிகளை மட்டும். அதுக்கப்புறம் கடைநிலை பணியாளர்கள்லாம் இருக்காங்க, அவங்கள இன்னொரு முறை நாங்கள் அழைப்போங்கிறதையும் அவங்க எஸ்ஐடி டீம் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா, இந்த 2 காவல் நிலையத்திலும் பணி செய்தவர்கள் பயங்கரமாக வந்து பயந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி பத்மலா தான் 1986 டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி தான் அந்த பொண்ணை வந்து கொண்டாங்க. அவங்க பியூசி படிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில். இப்போ அந்த காலகட்டத்தில் வேலை செய்த அங்கே மாதப்பா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இந்த பெண்ணை புதைப்பதற்கு பின்னணியில் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற தகவலை இப்போ எடுத்துருக்குறாங்க.